இன்றைக்கான வீடியோவில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது நம்ம ஹாஸ்பிட்டல் உள்ள மைக் இருக்குல்ல, அதில் வந்து நம்ம அஞ்சலி எல்லாம் சில்மிஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். எபிசோடு வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதை பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம எழில் இருக்கார்ல, அவர் வந்து குழந்தையெல்லாம் கேபினை விட்டு வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்காருல, அதை குழந்தையெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா கேபினை விட்டு வெளியில் வந்துட்டாங்க. அப்போ வந்து அஞ்சலி சொல்கிறாங்க, அப்பா வந்து நம்மளை கேபினை விட்டு வெளியிலேயே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் நம்ம எல்லாருமே வெளியில் வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் உள்ளே இருக்கிறது போர் அடிக்கி, அதனால தான் வெளியில் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி அபி சொல்கிறாங்க. ஆனால் அப்பா திட்டுவாரே அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கவின் கேட்காரு. அதை கண்டுக்காதீங்க, வாங்க நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த இடத்த விட்டு போய்கிட்டு இருக்காங்க. போகும்போது பார்த்தா வெளியில் ஒரு அப்பா ஒரு குழந்தை இருக்காங்க. எனக்குள்ளே ஒரு குழந்தை உட்காந்து அழுதுகிட்டே இருக்குது. எதுக்கு இந்த குழந்தை அழுகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து கேட்குறாங்க. அங்கிள் ஏன் இந்த குழந்தை வந்து அழுகுறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அவங்க அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் உள்ள ரூமில் இருக்காங்க, அவங்கள வந்து பார்க்க விடலை, அதான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கா குழந்தை அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு அங்கிள் சொல்கிறாங்க. உடனே வாங்க நாங்கள் வேணால் பேசி பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பாப்பா, நானே 7 வாட்டி 8 வாட்டி கேட்டுட்டேன், ஆனால் யார் உள்ளே விடவே இல்லை, நீங்கள் கேட்டால் மட்டும் விடவா போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த அங்கிள் சொல்கிறாரு. அங்கிள் வாங்க நாங்கள் போய் கேட்குறோம், அதுக்கடுத்து பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அஞ்சலி சொல்கிறாங்க. சரி வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிளையும் அந்த குழந்தையும் கூட்டிகிட்டு வராங்க. உள்ளே போன உடனேயும் அந்த நர்ஸ் இருக்காங்க, நர்ஸுக்கிட்ட கேட்டு பார்க்காங்க. நர்ஸ், இந்த பாப்பா அழுதுகிட்டே இருக்குது, கொஞ்சம் உள்ளே விடுங்களேன், உங்கள் அம்மாவை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அபி சொல்கிறாங்க. உடனே அந்த நர்ஸு வந்து இவங்க மேலே கோவப்படாமல் அந்த அங்கிள் மேலே கோவப்படுறாங்க. என்ன சார் உங்களுக்கு சொன்னால் புரியாதா, விசிட்டிங் டைம்னு ஒரு டைம் இருக்குல்ல, அந்த டயத்தில் வந்து பாருங்கள், இந்த நேரத்தில் வந்தாங்கன்னா டாக்டர் எங்களை தான் திட்டுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அஞ்சலி வந்து சொல்கிறாங்க, ஹலோ மேடம், நாங்கள் யார் தெரியுமா, நாங்கள் யாருன்னு சொன்னோம்னா நீங்கள் உங்களுக்கு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. உடனே யார் நீ சொல்லு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து நர்ஸ் கேட்காங்க. வேண்டாம் சொல்லாத, பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி வந்து தடுத்துடுறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு, என்ன சார் உங்களுக்கு சொன்னால் புரியாதா, அவங்க தான் சின்ன பிள்ளைங்க தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் பெரிய ஆள் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்களே, போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வரட்டி விட்டுறாங்க. என்ன பாப்பா, உன்னை நம்பி வந்தேன், இப்படி ஆயிடுச்சே போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு சலிப்பாக போகிறாங்க அந்த அங்கிள். உடனே அபி எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. உடனே டக்குன்னு திரும்பி பார்த்தா அவங்களுக்குள்ள ஸ்பீக்கர் மைக் இருக்குது. உடனே ஐடியா கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் அந்த மைக்கில் போய் பார்த்தோம்னா நம்ம அஞ்சலியும் கவின் உட்காந்துக்கிட்டு சாரதா சிஸ்டர் எங்கே இருந்தாலும் இங்கே வரவும் கத்துறாங்க. அது வந்து ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாமே கேட்டுருச்சு. அந்த சாரதா சிஸ்டர் வந்து யார் நம்மளை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடுறாங்க. அங்கனக்குள்ளே பார்த்தா நம்ம எழில் இருக்கார்ல, அவருக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இது நம்ம குழந்தைய தான் பேசுது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபோன் போட்டு வெளியில் இருக்கிற 2 நர்ஸு ஆம்பளை நர்ஸ் மாதிரி இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு, இந்த பாருங்கள் மைக்கில் என்ன குழந்தை பேசிக்கிட்டு இருக்கு, நீங்கள் என்ன பார்த்து கண்டுக்காமல் இருக்கீங்க அப்படின்னு சொன்னோடனே, தெரியல சார், அது யார் குழந்தைனே தெரியல அப்படிங்கிற மாதிரி அந்த 2 பேர் சொல்கிறாங்க. உடனே ஃபோட்டோவை காட்டிட்டு, அந்த மைக்கில் பேசின குழந்தை இந்த குழந்தைய தான், 4 பேர் எல்லாருமே என் குழந்தைய தான், உடனே கூட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம எழில் சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. இங்கிட்டு ஒரு பக்கம் பார்த்தா எழிலும் தேட ஆரம்பிச்சிடுறாரு. தேடிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா கரெக்டாக அந்த நர்ஸுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த நேரத்தில் பார்த்தா எழில் வராரு. பார்த்தோன்னே 4 குழந்தையும் தெரிச்சு ஓடிடுதுங்க. அதில் வந்து நம்ம அஞ்சலி பாப்பா மட்டும் ரிசப்ஷனுக்கு போயிடுறாங்க. போன உடனே அதுக்குள்ளே உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்தா ஒரு ஃபோன் வருது. ஃபோன் அட்டன் பண்ண யாருமே இல்லை. அங்கே ரிசப்ஷனில் இந்த அக்கா வந்து வெளியில் போயிடுறாங்க. சரி நம்மளே பேசுவோம்னு சொல்லிட்டு அஞ்சலி விறுவிறுன்னு ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க. ஹலோ, உடம்பு முடியல, டாக்டர் இருக்காரா, ஹாஸ்பிட்டல் வரவா அப்படிங்கிற மாதிரி அங்கிட்டு யாரோ ஒரு அக்கா கேட்காங்க. உடம்பு முடியலைன்னா ஹாஸ்பிட்டல் தான் வரணும், வேமா வாங்க அப்படிங்கிற மாதிரி அஞ்சலி சொல்கிறாங்க. திருப்பி ஒரு ஃபோன் வருது. ஹலோ, டாக்டர் இருக்காரா, வரலாமா, டாக்டர்லாம் இருக்காரு, நீங்கள் வாங்க அப்படிங்கிற மாதிரி அஞ்சலி வந்து அப்படியே விளையாட்டாக வந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவனுக்குள்ளே பார்த்தா ரிசப்ஷன்லேருந்து ஒரு அக்கா வந்துடுறாங்க. வந்தோடனே, ஆமாம் ஃபோன் இவ்வளோ ஃபோன் வந்துச்சு, நீங்கள் எங்கே போனீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அது எதுக்கு நான் மட்டும் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ரிசப்ஷன் அக்கா கேட்காங்க. என்கிட்ட நீங்கள் சொல்ல தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குற நேரத்தில் அங்கிட்டு வந்து நம்ம பார்த்தா எழில் வந்துடுறாரு. சார் வணக்கம் சார் அப்படின்னு அந்த ரிசப்ஷன் உள்ள அக்கா சொல்கிறாங்க. உடனே எழில் வணக்கம் சொல்லிவிட்டு, அஞ்சலி நீ எங்கே பண்ணுற, இது என் குழந்தை தான் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம எழில் சொல்கிறாரு. ஆமாம் மித்தர் எல்லாருமே எங்கே அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம எழில் கேட்காரு. உடனே அஞ்சலி வந்து எனக்கு தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உனக்கு தெரியாமல் எப்படி இருக்கும், வா தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போகிறாங்க. அங்கிட்டு பார்த்தா நம்ம கவின் இருக்கார்ல, கவின் ஒரு வார்டு மாதிரி இருக்குது. அந்த வார்டுக்குள்ளே போனால் பெரியவங்கெல்லாம் உட்காந்து நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தம்பி அதே கேட்கல, சத்தம் வைப்பா அப்படின்னு சத்தத்தை கூட்டி வச்சிடுறாரு. என்னப்பா தம்பி நியூஸ் வச்சுருக்க, நியூஸ் எங்களுக்கு கேட்க முடியாதுல்ல, ஒரு பாட்டு படம் ஏதாவது வைங்கன்னு சொன்ன உடனே ஜீ தமிழில் இருக்கிற அந்த சூப்பர் சிங்கர் இருக்குல்ல, அது வந்து வச்சு விட்டுறாங்க. அது வந்து படிக்கிற மாதிரி கேட்குது. வால்யூம் வைப்பா, டிவியை பக்கத்தில் வைப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தாத்தா டிவியெல்லாம் பக்கத்தில் வைக்க முடியாது, நான் வேணால் அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடவா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஆடுப்பா அப்படின்னு சொன்னோடனே அங்கிட்டு பார்த்தா கவின் பயங்கரமாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் பார்த்தா அங்கிட்டு இருந்து டக்குன்னு எழில், அதுக்கடுத்து இவங்க இருக்காங்கல்ல நம்ம அஞ்சலி 2 பேர் உள்ளே நுழைஞ்சிடுறாங்க. அதை பார்த்தோன்னே நம்ம கவின் வந்து பயங்கரமாக ஷாக்காகி நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடே வந்து முடிச்சிடுறாங்க.